பக்கவாட்டு நுழைவாயில் வழியாக ஒரு குறுகிய பாதை சென்றது. அதன் சுவர்கள் மிகவும் கருமையாக காணப்பட்டது. அவர்கள் குகையில் ஆழமாகச் செல்லும்போது மூச்சு விடுவது கடினமாக இருந்தது. அவர்களை குழப்புவதற்காகவே பல வழிகள் தென்பட்டு ஒரு பிரமை உருவானது. அவர்கள் நகரும்போது சுவர்கள் மாறுவது போல் தோன்றியது. ஜோவியை குழப்புவதற்காக பல மாயைகளை நிழல்ராணி உருவாக்கினாள். ஜோவியின் கண்முன்பு அவளது பெற்றோர், அவளது வீடு, அவளது பழைய வாழ்க்கை போன்றவை தோன்றியது. இது நிஜமல்ல என்று ஜோவிக்குத் தெரியும். குழுவை வழிநடத்த எல்ரிக் தனது மந்திரத்தை பயன்படுத்தினார். அவரது ஊழியர்கள் ஒரு விளக்கை பயன்படுத்தி முன்னேறினர். இருப்பினும் அவர்கள் ஆழமாகச் செல்லும்போது மாயைகள் அவர்களை மேலும் குழப்பின. ஒரு கட்டத்தில் ஜோவி ஃபேபி உதவியை நாடினாள். ஆனால் ஜோவி திரும்பிய போது ஃபேபி காணாமல் போனாள். ஜோவி ஒரு பரந்த இருண்ட அறையில் தனியாக இருப்பதைப் போல் உணர்ந்தாள். நிழல் ராணியின் குரல் அவளைச் சுற்றி எதிரொலித்தது, சிரித்தது, அவளை கேலி செய்தது. இவ்வளவு தூரம் வந்துவிட்டாய் சிறுமி, ஆனால் உன்னால் என்னை தோற்கடிக்க முடியாது. உன் நண்பர்கள் இல்லாமல் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நிழல் ராணி சொன்னார். ஜோவியின் கூட்டாளிகள் நிழல்களால் பாதிக்கப்பட்டிருந்தனர். அவர்களின் முகங்களில் கோபம் தெரிந்தது. அவர்களால் ஜோவிக்கு எவ்வித உதவியும் செய்ய முடியாமல் மாய வலைகளில் சிக்கித் தவித்தனர். அப்பொழுது நிழல் ராணி, நான் உன்னுடன் சண்டையிட மாட்டேன், நீ ஒரு குழந்தை என்று ஜோவியை பயமுறுத்துவதை ஜோவி உணர்ந்தாள். அவள் கண்களை மூடிக்கொண்டு தன் தாயத்தின் மீது கவனம் செலுத்தி அதன் ஒளி மற்றும் வெப்பத்தை வெளிப்படுத்தினாள். மெதுவாக மாயைகள் மறைந்தன. அவளுடைய உண்மையான கூட்டாளிகளும் புது சக்தியை பெற்றனர். நாம் ஒன்றாக வலுவாக இருக்கின்றோம், இனி நமக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று ஜோவின் தோளில் ஃபேபி அமர்ந்து கொண்டு கூறினாள்.